காரோட ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனில் காயில் ஸ்ப்ரிங்கோட டெம்பர் போனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சிலிக்கான் ரப்பரில் தயாரித்த இந்த ரோஜரை மாட்டினாங்க. இதனாலேயே சாக்கப்ஸை ரிப்பேர் ஆகுதுன்னு நிறைய மெக்கானிக் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பிக்கப் ட்ரக் வண்டிகளில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனை சேஞ்ச் பண்ணி அதை மேனுவலாக லக்ஸரி கார்களில் பயன்படுத்துகிற ஏர் சஸ்பென்ஷன் மாடலுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இதை சில பேர் ஆதரித்தாலும் இது எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு யாரும் உறுதியாக சொல்லலை. இப்போ என்னடான்னா ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனில் காயில் ஸ்ப்ரிங்குள்ளே ஒரு ரப்பர் டியூப் மாதிரி இருக்கிற பலூனை உள்ளே வச்சு மவுத் வால்வில் போடக்கூடிய ஏர்லாக் பின்னை போட்டு லாக் பண்ணி ஏர் பிடிக்கிறாங்க. இதனால் அந்த பலூன் வீங்கி ஸ்ப்ரிங்கோட இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் ஏர் ஸ்ப்ரிங் ஸ்டால்மான்னு பேர் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் டயருக்குள்ளே டியூப் போட்டு காற்று பிடிக்கிறது தான் தெரியும். இப்போ புதுசாக காயில் ஸ்ப்ரிங்குள்ளே டியூப் போட்டு காற்று பிடிக்கிறாங்க. கம்பெனியில் காரை கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கண்டதை விற்கிறதுக்காக சேஃப்டி பர்பஸுங்கிற போர்வையில் மக்களை ஏமாத்துறாங்க. கார் வச்சிருக்கிற இன்னசென்ட் பீப்புள்ஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா சாக்கப்சரில் பிரச்சனை வர்றதோட கார் டிரைவிங்கில் போகிறப்ப உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஸோ எப்போவும் இந்த மாதிரியான ஸ்கேம் ப்ராடக்டை நம்பாமல் ஜாக்கிரதையாக இருங்க.